இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய காணொலி கேட்டீங்கன்னா தமிழ் மோக்ஷா என்று பெயர். தமிழ் மோக்ஷா என்ன சார் புதுசா இருக்கு, இங்கிலீஷ் மோக்ஷா மாதிரி தமிழ் மோக்ஷாவான்னு கேட்டா, பொதுவா மோக்ஷா என்பது சீனர்களால் தயாரிக்கப்பட்டு வரக்கூடியதான் நம்ம மோக்ஷான்னு நம்ம சொல்றோம். ஆனால் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, அந்த மோக்ஷாவுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து நம்ம தயாரிக்கிறதா வந்து தமிழ் மோக்ஷாங்கிறோம். தமிழ் மோக்ஷாவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை பாத்தீங்கன்னா மரிக்கொழுந்து என்பது. இந்த மரிக்கொழுந்து எல்லா பூ மார்க்கெட்லயும் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு கட்டு வந்து 5 to 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னும் கேட்டா ரொம்ப நாள் பட்டிருந்தா ரொம்ப மலிவா கூட இதை கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? மோக்ஷா. இப்போ வழக்கமாக ஒரு மோக்ஷா என்பது இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல உருட்டி உள்ள அவங்க திணிச்சு அனுப்பியிருப்பாங்க மோக்ஷா என்பது. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மோக்ஷா இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டா உங்களுக்கு டெமோ இந்த மாதிரி மோக்ஷாங்கிறது இந்த மாதிரி உருண்டியான பேப்பர் தான் இருக்கு. இப்போ என்ன இந்த மாதிரி மரிக்கொழுந்து வாங்கின மரிக்கொழுந்து நடுவுல வச்சு நல்லா காட்டுங்க. மரிக்கொழுந்து இந்த மாதிரி வச்சு இதை நடுவுல வச்சு கீழே வைங்க. கீழே வச்சு நடுவுல வச்சு அதை அப்படியே வந்து உருட்டலாம். பச்சையா இருக்கும் போதே உருட்டலாம், காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் வச்சு அதை ஒட்டிடுறோம். அப்படியே அதை உருட்டினாலே நேரம் ஒட்டிக்கணும். ஒட்டின பிறகு இதை வந்து நம்ம வந்து காய வைக்கலாம். காய வச்சு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி செய்த பிறகு பொதுவா இந்த மாதிரி மோக்ஷாவை நாம வந்து வாங்கக்கூடிய மரிக்கொழுந்தை காய வைத்த பிறகு காய வைத்து அதை மிக்சியிலே போட்டு தூளாக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி மிக்சியில போட்டு அந்த மாதிரி போட்டு அடிச்சோம்னா ஒரு தூள் ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஃபில் பண்ண பிறகு அந்த கேப்பை ஃபில் பண்ண செஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதை ஃபில் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இதுல நம்ம வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மோக்ஷா தூளை இது உள்ள போடுறோம். போட்டு ஃபில் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணும்போது நல்லா டைட்டாவே ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு பென்சில் வச்சுக்கோங்களேன், வச்சு நல்லா நம்ம ஃபுல்லா போட்டு டைட் பண்ண நல்லா உள்ள போய் டைட் ஆயிடும். இந்த மாதிரி ஃபுல்லா டைட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையா செய்யலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. கையில வச்சு நல்லா அழுத்தலாம். நல்லா விரல்லாம் நல்லா உள்ள போகும். ஏற்கனவே உள்ள தள்ளி வச்சிருக்கிறோம். அதனால இது தள்ளும் போது ஈஸியாக இருக்கும் என்பது. இது வந்து நம்ம மோக்ஷா செய்யக்கூடிய முறை இதுதான். நல்லா ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு இது என்ன பண்ண, நம்ம வந்து இந்த முறையை நம்ம மடக்கி வைத்து விடலாம். அதுக்கு பிறகு இதை கொளுத்த போறோம். இந்த மாதிரி தான் மோக்ஷா செய்யக்கூடிய முறை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குட்டி மோக்ஷாக்கள் நம்ம செய்யறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு சிகரெட்ல நாங்க பண்ணிருக்கோம். ஒரு சிகரெட்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இது உள்ள நாங்க வந்து மோக்ஷாவை உள்ள திணிச்சிருக்கோம். திணிச்சு வச்சு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து எங்களுக்கு ஒரு சிகரெட் கிடைச்சனால பண்ணோம். சிகரெட் மாதிரி வேணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல ஒன்று உருட்டி காட்டுங்க. இந்த மாதிரி பேப்பர்ல நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டு இன்னும் கூட ஈஸியா இருக்கும். பேப்பர்ல வச்சு உருட்டுறா இருப்பாரு. இந்த மாதிரி உருட்டிய பிறகு அதில் வந்து ஃபெவிகாலை வந்து நம்ம தடவிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்ச பிறகு ஒன்றும் ரொம்ப ஈஸியான வழின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த பின்பக்கம் உள்ள முனைகளை இந்த மாதிரி நம்மளை நல்லா நசுக்கி விட்டுறோம். நசுக்கி விட்டுட்ட பிறகு ஏன்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பறவைக்காக. இந்த மாதிரி பண்ண பிறகு இதில் வந்து என்ன பண்ணணும், வந்து மோக்ஷாவை நாம் வந்து ஃபில் பண்ண வேண்டும். இதை வந்து ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, இதை ஃபில் பண்ணணும். முனையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் தமிழ் மோக்ஷா என்று சொல்லக்கூடியது. இது மரிக்கொழுந்து தான் இதுக்கு மெயினான காரணம், வேற எதுவும் கிடையாது. அந்த சீன மோக்ஷாவுக்கு இணையான ஒரு மோக்ஷா அதுதான். மிக்க நன்றி நண்பர்களே. இந்த மோக்ஷாவை பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம்.